அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து. ரமலானின் 27 தான் லைலத்துல் கதிர் இரவா என்பதை பற்றி பார்க்கலாம். ரமலானின் கடைசி 10 நாட்கள் மிகச் சிறந்த நாட்கள் ஆகும். அதிலும் ஒற்றைப்படை நாட்கள், அதாவது 21, 23, 25, 27, 29 ஆகியவை மிகச் சிறந்த நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் அல்லாஹ் லைலத்துல் கதிர் இரவை அறிவித்தான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூற வந்த பொழுது 2 நபர்கள் சச்சரவு செய்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் லைலத்துல் கதிர் இரவை பற்றி மறக்கடித்தான். இதுவும் உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும், அதான் அல்லாஹ் எனக்கு மறக்கடித்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதிரை தேடுங்கள் என்று கூறியுள்ளார்கள். நாம் ரமலானின் நன்மையை எதிர்பார்த்து கடைசி ஒற்றைப்படை இரவில் லைலத்துல் கதிரை தேடினால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நாம் அந்த புனிதமான இரவை அடைய முடியும். ஆனால் ஒரு சிலருக்கு 27இல் லைலத்துல் கதிர் இரவு என்ற ஹதீஸ் உள்ளதே என்ற சந்தேகம் ஏற்படலாம். 27இல் மட்டுமல்ல, 21இல், 23இல், 25இல், 29இலும் கூட லைலத்துல் கதிர் இரவு என்ற ஹதீஸ்கள் உள்ளன. அப்படி பார்த்தால் ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவும் லைலத்துல் கதிர் இரவாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஒற்றைப்படை நாட்களில் தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே 27இல் லைலத்துல் கதிர் இரவு என்று விசேஷமாக கொண்டாடக்கூடாது. ஆனால் அல்லாஹ் நாடி இருந்தால் அதுவும் லைலத்துல் கதிராக கூட இருக்கலாம். 27 தான் என்று உறுதியாக சொல்ல முடியாது. எனவே ரமலானின் கடைசி ஒற்றைப்படை நாட்களில் லைலத்துல் கதிர் இரவை தேட வேண்டும்.